அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்தாஃபி அண்ணனால் குரான் காலேஜ் தமிழ் அந்த சேனலில் அல்தாஃபி அண்ணன் ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நானும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த வகுப்பு அறிவு கற்கும் வகுப்பு கிடையாது. கண்டிப்பாக அறிவு கற்கும் வகுப்பு கிடையாது. இந்த வகுப்போட நோக்கம் குரான் என்ன சொல்லுது என்பதை சொல்வதும் இல்லை. இல்லைன்னா நம்மளை உங்களை ஆலிமா ஆக்குவதும் இல்லை. பெரிய பெரிய அறிவு இது இந்த ஒரு வசனத்தை படித்தா அதில் இவ்வளோ அறிவு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இணையதளத்தில் முன்னெல்லாம் நம்ம எதனா ஒரு கல்வியை தெரிஞ்சுக்கிட்டோன்னா, முன்னாடி அந்தளவுக்கு இன்டர்நெட் வசதி அதெல்லாம் இல்லை. அது பொழுது ஒரு கல்வி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் பெயர்ந்து போய் கற்றுக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலே பார்க்கும்போது மார்க்க கல்வி பெறதுக்காக அங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு கற்றுக்கக்கூடிய மாதிரிலாம் இருந்தது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையினால் நம்மளுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம உட்காந்தத்துலேயே நம்ம கையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு மொபைல் கொடுத்துருக்கான். அதை நம்ம நல்ல விதத்தில் யூஸ் பண்ணும்போது நம்ம நல்லதாக அமையிறது. நம்ம தவறான விஷயத்தில் யூஸ் பண்ணும்போது தவறாக அமையுது. அல்லாஹ் எல்லாரையும் அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்கி தரட்டும். ஏன்னா இப்போ ஏஐ இப்போ ரொம்ப வேகமாக வளர்ந்து வரக்கூடிய காலம். தகவல் தெரியுதுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. இப்போ ரொம்ப எளிதாகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி வச்சுருக்கான். இந்த வகுப்பினுடைய உண்மையான நோக்கம் அப்படின்னு பார்த்தாக்கா மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம்தான் இந்த கிளாஸோட முக்கியமான கருவூலம். நம்ம கற்றுக்கக்கூடிய கிளாஸில் மெயின் கான்செப்ட் என்னென்னா நம்ம மாறணும். இதுதான் இந்த வகுப்புடைய முக்கிய கருவூலம். இந்த வகுப்பு அறிவு கொடுக்க அல்ல, அதேமாதிரி வாழ்க்கையை மாற்ற வந்தது. இது அறிவு கொடுக்க அல்ல, வாழ்க்கையை மாற்ற வந்தது. எப்படின்னா நம்ம குரானை படித்து இப்போ இந்த கிளாஸில் வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு எல்லா புகழும். இந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்தோடனே இந்த கிளாஸ்லேருந்து நம்ம போகும்போது நம்மளோட சிந்தனையை குரானிய சிந்தனையாக இருக்கணும், பார்வையும் அப்படி தான் இருக்கணும், வழிபாடு நடத்தை எல்லாமே நம்ம குரானிய முறையில் தான் நம்ம இருக்கணும். குரானாகவே நம்ம மாறணும். எப்படி ஆயிஷா அம்மையார்கிட்ட போய் ஒருத்தவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அப்படின்ட்டு. அவங்க குரானாகவே அவங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. குரான் தான், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் குரான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு வாழ்ந்து வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. நம்மளும் அப்படி தான் இருக்கணும். மனிதர்களுடன் நடதல் எல்லாமே குரான் சொல்லும் விதமாக தான் மாற வேண்டும். நம்ம எது செஞ்சாலும் குரானில் சொல்லியிருக்கா, குரான் என்ன சொல்லியிருக்கோ, குரான் சொல்கிறத கேட்டு அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கணும். அதுதான் இந்த கிளாஸோட முக்கிய கருவூலம். ஏன் ஆலிமாக்குறது நோக்கம் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஆலிமாகிறது பெரும் ஆபத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, குரான் கற்ற ஆளும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், குரான் கற்றுக் கொடுத்த ஆளும்னா டீச்சர். இப்போ டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க. அதே இடத்துல ஒரு ஆலிமும் ஒரு மாணவர்னு வச்சுக்கோங்களேன். குரானை அழகாக ஓத தெரிய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஓதியக்காரும் நாளை மறுமையில் பெயருக்காக செய்தல் நரகத்தில் தள்ளப்படுவார். அதனால தான் இந்த வகுப்பை உங்களை ஆலிமாக்க முடியாது, ஆலிமாக்க கிடையாது. இந்த கிளாஸ் அறிவு மட்டும் மனிதனை மாற்றாது. ஒரு அறிவை நம்ம கற்றுக்கிறோம், இப்போ குரான் ஓத கற்றுக்கிடுறோம். ஆனால் அது நம்ம அறிவை மாற்றிச்சா? இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹதீஸில் அவங்கள அவங்க குரான் அவ்வளோ ஓதி கற்றுருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க.
அப்போ ஆனால் வந்து அந்த குரான் வந்து கடைசியில் அந்த ஆலிமுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்படலையே. அந்த மாற்றம் ஏற்படணும். குரான் ஓதுனா அந்த மாற்றம் ஏற்படணும். அது மனசில் தாக்கத்தை உண்டாக்கணும். அதுதான் வந்து அதோட முக்கிய நோக்கம். இப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் தகவல் படிக்கிறதுனால, தகவல் மீன்ஸ் இப்போ நம்ம குரான் படிக்கிறோம், தகவல் மட்டுமே எந்த மனுஷனையும் மாற்றாது. இப்போ நம்ம குரான் நிறைய பேர் படிச்சிருப்போம், பக்கம் பக்கமாக படிச்சிருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஆயின், ஒரு நாளைக்கு 10 பேஜ், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ், இப்படி முடிக்கிற மாதிரி இருக்கும். ரம்லான் மாதத்தில் தான் நல்ல அதிவேகமாக நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் ஓதியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக ஓதியிருக்கோம். ஆனால் வந்து இது நம்ம லைஃப்பில் எதனா மாற்றத்தை ஏற்படுத்திச்சா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ ஓதியிருக்கோம், நம்ம இது நம்ம லைஃப்பில் எதனா மாற்றத்தை ஏற்படுத்திச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம படிக்கிறதே வந்து நம்மளை சரி செஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான். அதேமாதிரி வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், குடிகாரன் ஒருத்தவங்க குடிக்கிறாங்க. குடிக்காதப்பா, உடலுக்கு வந்து இவ்வளோ தீங்கு ஏற்படும், அதுமாதிரி வந்து அல்லாஹ் வந்து குடிக்கக்கூடாதுன்னு ஹராமாக்கியிருக்கான், குடிக்காத, குடி வந்து நரகத்தில் தள்ளிடும், அதனால் வந்து குடிக்காத அப்படின்னு வந்து நம்ம பல முறை சொல்லியிருப்போம். ஆனால் தெளிவாக சொல்லப்போனால், குடிக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுனால நடக்கக்கூடிய தீமைகள்லாம் தெரியாமலே இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட நம்ம கேட்குறோம் குடியினால என்ன தீமை நடக்குதுன்னு சொல்லி. அதே வந்து அங்கே வந்து பேஷண்ட்டாக போகக்கூடிய அந்த குடிகாரர் அவர்கிட்டே நம்ம கேட்குறோம். டாக்டரை விட அவருக்கு தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கும் குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எல்லாமே சொல்ல முடியும். ஆனால் அவரால் வந்து அதை வந்து விட முடியல. ஏன்னா அவருக்கு வந்து குடிக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அறிவு இருக்குது. ஆனால் அவர் வந்து வாழ்க்கையில் செயல்படுத்தாதனால இதெல்லாம் குடித்தா உடம்புல ரொம்ப கெட்டு போயிடும். இன்னொன்று வந்து மெயின் ரீசன் என்னென்னா, அல்லாஹ் வந்து ஹராம் ஆக்கியிருக்கான். அதனால் வந்து அந்த மதுவோடைய சட்டம் ஒன்று வருது. மது வந்து குடிக்கக்கூடாது, தடை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது, குரானில் வருது. அது சொன்ன உடனேயே அங்கே இருக்க மக்கள் வந்து வீட்டில் வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து மது வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு வெளியே உடச்சி வெளியே விடுறாங்க. அதை மண்ணில் விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து குரானாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில். எப்படின்னா, குரானில் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே குடிக்கல. அவ்வளோ அங்கே வந்து மொடா குடிக்காரங்களாக இருப்பாங்க அந்த 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 அரேபியன்ஸ் வந்து. ஸோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பீரியடில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவ்வளோ மொடா குடிக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களே வந்து வசனம் இறங்கின உடனே அதை அப்படியே அவங்க வாழ்க்கையில் அவங்க ஏற்று நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அது அவங்களுக்கு தெரிய தானே செய்யுது. இப்போ குடிகாரர்களுக்கும் தெரியும் இதனால் தீமை அப்படின்ட்டு. அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவு வந்து பிரயோஜனமே தராது. அதை வந்து நம்ம வந்து லைஃப்பில் கொண்டு வரணும், மாற்றணும் அப்படின்னு கொண்டு வர போது மட்டும்தான் மாற்றம் மட்டும்தான் எப்போவுமே மாறாதது, நம்மளை மாற்றும். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து ஆகவே குரானாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா அலி அவங்க வந்து சொன்னபோது அவருடைய வாழ்க்கையே குரான். எவ்வளோ அற்புதம் அது! அவங்க வாழ்க்கை குரான். அதை வந்து அவங்க குரான் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. நம்மளுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும். அதுபோல் நம்ம கண்டாலே இவர் வந்து குரானை படித்தவர் அல்ல, குரானை வாழ்பவர் என்று தெரியணும். நம்ம வந்து குரானை படிக்கிறோம். இப்போ நம்ம இந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம். இந்த கிளாஸ் மூலிமா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து நிறைய படிக்கிறோம். ஸோ இந்த மூலிமா நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம வந்து இப்போ நான் படிக்கிறேன்னா நான் வந்து குரானாக மாறணும். குரான் வந்து இப்போ எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, குரானாகவே அவங்க வாழ்ந்தாங்க. அவருடைய வாழ்க்கையே குரான் தான். சிம்பிளாக சொல்லப்போனால், ரத்தன சுருக்கமாக சொல்லப்போனால் அவர்களுடைய வாழ்க்கையே குரான் தான். இது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸோட உண்மையான நோக்கம். மாற்றம் மாறாதது, வாழ்க்கை வந்து மாற்றம், சிந்தனை மாற்றம், வழிபாடு மாற்றம், நடத்தை மாற்றம். நம்ம குரானை படிக்க படிக்க இவ்வளோ நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம மைண்டில் இருக்கும், முன்னாடி உள்ளதெல்லாம் இருக்கும், நம்ம முன்னாடி நடந்ததெல்லாம் இருக்கும், மாறாமல் இருப்போம். நம்ம அதெல்லாம் எதுவுமே இந்த இடத்துல கொண்டு குரான் என்ன சொல்லுது, லைஃப் ஸ்டைல் இப்படி மாறு, நம்ம வந்து வாழ்க்கையோட வாழ்க்கை வந்து வாழ்க்கை இப்படி மாறணும். எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லப்போனால், தொழுகை வந்து நம்ம தொழுதுருப்போம், முன்னாடி வந்து நம்ம தெரியாமல் தொழுதுருப்போம். இப்போ வந்து குரானை படிக்க இப்படிலாம் தொழணும், இதுதான் ரூல், இதுதான் வந்து குரானில் சொல்லப்படுது அப்படின்னு தெரியும் போது
குரானில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைலில் எடுத்து நடத்தணும். அதாகவே நம்ம மாறிடணும். குரானிய மனிதராக ஆகிறது தான் இந்த கிளாஸோட முக்கிய கருவூலம். அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் இந்த வகுப்புடைய உண்மையான அடிப்படை. இன்ஷா அல்லாஹ் நாமளும் அந்த அடிப்படையை வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏற்று நடக்கணும். நம்ம வந்து பொதி சமக்கக்கூடிய கழுதை போல் ஆயிடக்கூடாது. எப்படி வந்து அந்த யூதர்கள் இருந்தாங்க. குரானில் வந்து 62வது அத்தியாயம் 5வது வசனம் யூதர்களை பற்றி அல்லாஹ் வந்து சொல்லும் போது பயங்கரமான எடுத்துக்காட்டுது. நான் நல்லா யோசித்து பார்த்தாக்கா ரொம்ப வந்து கருத்தாழமிக்க வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். எப்படி சொல்லப்போனாக்கா அல்லாஹ் வந்து அந்த யூதர்களை வந்து ஏடுகளை சுமக்கும் கழுதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் குரானில். ஏடுகளை சுமக்கும் கழுதைகள்லாம் இப்போ கழுதைக்கு வந்து தான் மேலே என்ன பொருள் வச்சுருக்காங்க, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சுத்தமாக தெரியாது. அது மேலே என்னமோ ஒரு மூட்டை மாதிரி வச்சுருக்காங்க, அதோட வேலை என்ன கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல சேர்க்கணும். அது அவங்களோட அந்த ஓனர் என்ன சொல்கிறாரோ அது பேச்சக்கிட்டு அது நடக்கும். அதுதான் அது செய்யும். கழுதைக்கு வந்து அது மேலே இருக்கிறது வந்து தங்கமா, வைரமா, வைடூரியமா, இல்லை விலை மதிக்க முடியாத பொருளாக எதுவுமே தெரியாது. காகிதம் இருந்தாலும் அதுக்கு தெரியாது, விலை மதிக்க முடியாத பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதை தான் வந்து அல்லாஹ் வந்து இங்கே வந்து அந்த யூதர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறான். ஏடுகளை சுமக்கும் கழுதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து குரான் வந்து பெரும் அது வந்து சில பேர் வந்து மேலோட்டமாக படிக்கும் போது ஓரளவுக்கு சின்ன சின்ன செய்திகள் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம கடலோரத்தில் ஓரளவுக்கு நடுவில் போகாமல் கொஞ்சம் கரை கொஞ்சம் தாண்டி போய் மீன் வலையை போட்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மீன் பக்கமாக கிடைக்கிறதுலாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் மூச்சு பிடிச்சி யார் கடலுக்குள்ளே போய் நல்ல ஆழத்தில் போய் நல்ல சிரமப்படுறாங்களோ, ஆனால் சிரமப்படணும். இது வந்து முதல் இடத்துல சிரமப்பட மாட்டோம். நம்ம கடலோரத்தில் போகிறோமா, கொஞ்சமாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நம்மளுக்கு என்ன மீன் கிடைக்கிறத கையில் கொண்டு வந்துடும். இதை தான் குரான் வச்சுட்டு செய்யும். என்னென்னா ஓரளவுக்கு நம்ம வந்து முழு மூச்சோட படிக்காமல் நம்ம மாறணும்னு எண்ணம் இல்லாமல் படிக்கும்போது இதை தான் வந்து குரான் நம்மளுக்கு செய்யும். இந்த நீ வந்ததுக்கு இது எடுத்துகிட்டு போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடும். அப்பா இதுவே நம்ம நிறைய கிடச்சிருக்குன்னு நினைப்போம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரிய அருளாளன். நம்ம நல்லா அந்த ஆழ்கடலுக்குள்ளே போய் நல்லா நீச்சல் அடித்து உள்ளே போகணும். கஷ்டம் இருக்கும். அதுலேயும் போய் உள்ளே கிடைக்கக்கூடிய முத்து, பவளம் எவ்வளோ இருக்குது. விலை மதிக்க முடியாத முத்துக்கள்லாம் உள்ளே கிடைக்கும். அதெல்லாம் அள்ளிட்டு நம்ம வெளியே வந்தோன்னா அதோட வேல்யூ அதிகம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ அதிகமாக இருக்கும்போது நல்லா வாழ முடியும். அதே மாதிரி தான் குரான். நம்ம வந்து அதில் வந்து படிக்கணும், கிடக்கணும், அந்த குரானில் கிடக்கணும். எல்லா வேலையும் போட்டு கிடக்கணும்னு சொல்ல வரல. என்னென்னு நம்ம படிக்கும் போது ஒரு வசனம் படிக்கிறோமோ அது புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வருது குரான், நம்மக்கிட்ட என்ன பேசுது அப்படின்னு நம்ம அதை வந்து ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதை ஆழமாக புரிஞ்சிக்க முடியும் தான் குரான் நம்மளை அப்படியே சைலண்ட்டாக நம்மளை மாற்ற ஆரம்பிக்கும். சரி இவங்க வந்து இதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட்டோடு இதை என்ன சொல்ல வருதுன்னு கற்றுக்குறாங்க, நம்ம வந்து இவங்களை கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட அருளால் அல்ஹம்துலில்லாஹ் அது நம்மளை கொஞ்சம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும், மாற்றும் நம்மளை. நம்ம வந்து எப்பவுமே கரையோடு இருக்கக்கூடிய படகொட்டியாக இருக்கக்கூடாது. ஆழ்கடலில் போய் முத்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நீர் நீந்தி போய் உள்ளே போய் எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளனாக நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அல்லாஹ் எல்லோரும் இப்படி ஆக்கணும். அதே மாதிரி வந்து இன்றைய செயல் நாளைய மாற்றம், எதிர்காலத்தையே வெற்றும். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு செயல் செய்கிறோம், ஆழ்கடலில் போய் நம்ம முத்தெடுக்கிறோம். இன்றைக்கி போய் நம்ம முத்தெடுக்க போகிறோம். போய் முத்து, பவளம், மரகதம் என்னென்னமோ இருக்குது, விலை மதிக்க முடியாத பொருள் இருக்குது. பெரிய பெரிய சுறாமீன்லாம் உள்ளே தான் கிடைக்கும், திமிங்கலம் தான் உள்ளெல்லாம் கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு இன்றைக்கி போய் நம்ம டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு மெனக்கிடல் போட்டு எல்லாமே செஞ்சு நம்ம உள்ளே போய் எடுக்க போயிடுவோம். எடுத்துகிட்டு வந்தோன்னா நாளைய மாற்றம் நடக்கும். அதில் அதுமாதிரி எதிர்காலத்தையே அது நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரே நம்மளுக்கு மாற்றி தரும். அல்ஹம்துலில்லாஹ். அதேமாதிரி வந்து இப்பொழுது செய்வதை வந்து சரியாக செஞ்சிட்டோன்னா நாளை வந்து சரியாக அமையும். இப்போ நம்ம வந்து ஒரு செயலை வந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நம்ம படிக்கும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் நேரத்தை ஒதுக்கி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் வீட்டு வேலையெல்லாம் ஒதுக்கி, கணவர்மார் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அதுமாதிரி வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் இருக்காங்க, அதுமாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த கிளாஸில். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களாம் எல்லாம் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குன்னு ஒரு நேரத்தை செலவிட்டு வந்து உட்காருதாங்க. இது வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய மாற்றமாக உங்களுக்கு அமையும்.
ஏன்னா வந்து நம்ம இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு இதை கற்றுக்கிடணும், படிக்கணும், இது கருத்து என்ன தெரியணும், நம்ம லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்பொழுது செய்வதை வந்து சரியாக செஞ்சிட்டோன்னா, ஒழுங்காக கவனித்து என்ன சொல்கிறாங்க, அதுமாதிரி வந்து குரானில் என்ன சொல்லுதுன்னு நம்மளுக்கு கற்றுத்தராங்க. குரானை உட்காந்து நம்ம இது வந்து இந்த கிளாஸுக்கும் பொருந்தும். இன்னொன்று வந்து நம்ம குரான் ஓதுறது படிக்கிறதுலேயும் பொருந்தும். இது வந்து உட்காந்து இது ஒரு 10 வசனம் படிக்கிறோன்னா இந்த 10 வசனத்துக்குள்ளே வந்து என்ன சொல்கிறான் அல்லாஹ், இது மூலிமா நம்மளுக்கு என்ன பாடத்தை கற்றுத்தரான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கருத்துக்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, இப்பொழுது செய்வதை வந்து நம்ம சரியாக செஞ்சிட்டோன்னா நாளை வந்து அது நம்மளுக்கு சரியாக அமையும். அது நாளைனா நம்ம இன்ஷால்லா ஃப்யூச்சர் மறுமையை கூட நம்ம வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம கரெக்டாக படித்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை எடுத்துக்கிட்டோம், இதை படித்தேன் இதனால இதை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நாளைக்கு வந்து மறுமையில் வந்து அது நம்மளுக்கு வந்து நன்மையாக அமையும். நம்ம லைஃபே மாற்றும், நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றும், நம்ம மாறுறது. இன்னொன்று நம்மளை பார்த்து முன்னாடி இப்படி இருந்தாங்க இவங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எடுத்துக்காங்களேன். ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கூட நம்ம குரானில் எப்படி சொல்லுது, பெண்கள்லாம் ஃபேஸ் தெரியணும், இந்த மணிக்கை வரைக்கும் தெரியணும், கால்லையும் அந்த பாதம் வரைக்கும் தெரியணும், இதுதான் ஹிஜாப். இதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம்னா ஒரு அலட்சியமான ஒரு ஃபாலோ பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஷால்லாம் சில பேர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து அலட்சியமான முறையில் கூட இருந்திருக்கலாம். மகரம் இல்லாத அனுமதி இல்லாத ஆண்கள் முன்னாடி கூட அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஒரு நேரம் தலையில் ஷால் போட்டிருக்கலாம், ஒரு நேரம் ஹிஜாபை பின்பற்றிருக்கலாம், இன்னொரு நேரம் பார்த்தா அதே ஆண் முன்னாடி வந்து ஹிஜாபை பின்பற்றாமல் சரியாக ஷால் போடாமல் அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கலாம். இந்த கிளாஸுக்கு வந்து படித்து இன்னொன்று வந்து இந்த குரான் கற்றுக்கிட்டு குரானில் வந்து ஹிஜாப்னால இப்படி தான் சொல்லியிருக்கான், பெண்களை வந்து தலையில் முக்காடை போட்டு மார்பகத்தில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி துணியை ஷாலை வந்து அள்ளி போட்டு கவர் பண்ணிக்கிட்டு சொல்லுதான். அது ஷாலாக இருந்தாலும் சரி, ஒரு சாரியாக இருந்தாலும் சரி, கவர் பண்ணணும். மெயின் ரீசன் வந்து என்ன ட்ரெஸ் போட்டாலும் ஹிஜாபை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து குரானில் வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இதற்காண்டி கூட சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால சொர்க்கம் கிடைக்கும். இது வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து சிம்பிளாக எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியணுதுக்காண்டி இந்த எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இன்ஷால்லா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது இந்த கிளாஸ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் வந்து இது மூலிமா நிறைய அருள் செய்யணும், இதை கேட்குறவங்களுக்கும் நிறைய அல்லாஹ் அருள் செய்யணும்னு சொல்லி நான் அல்லாஹ்ட்ட இந்த நேரத்தில் ஒரு துவா கேட்டிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.